ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் தமிழக மீடியாக்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அதாவது தமிழக மீடியாக்கள் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு வேலை செய்வதை தவிர வேறு என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் கிழித்தீர்கள் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் செருப்பால் அடிக்காத குறையாக கேள்வி கேட்டிருக்காரு. முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மீடியாவில் தன்னை மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு டிவி சேனல்களில் உயர் பதவியில் அமர்ந்திருக்கும் யாராவது ஒரு நபர் ஆளும் திமுக அரசின் ஊழல்களை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்று துப்பறிந்து வெளிக்கொண்டு வர முயற்சித்தது உண்டா? நடிகர் நடிகைகளுடைய கிசுகிசு போல கவர்ச்சி செய்திகள் மீது மட்டுமே ஆர்வம் காட்டுவதும் திமுகவிற்கு காசு வாங்கி கொண்டு மறைமுகமாக சொம்படிப்பதும் திமுகவிற்கு ஆதரவாக வேலை செய்வது தாண்டி இவர்கள் செய்தது தமிழகத்திற்கு இந்த மீடியாக்கள், மீடியா நிருபர்கள், மீடியா பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்களால் எந்த ஒரு நன்மையுமே கிடையாது. திமுகவிற்கு முழு நேரம் சொம்படித்து கொண்டு மட்டும்தான் இருக்கீங்க. இதில் தன்னை மூத்த பத்திரிகையாளர்கள் என பீத்தி கொள்ள என்ன இருக்குது அப்படின்னு நாக்கை பிடுங்காத குறையாக நம்ம மாரிதாஸ் அவர்கள் தமிழகத்தில் உள்ள சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை கிழின்னு கிழித்திருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறையில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் 18, சன் நியூஸ், இது போல் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய பெரிய சேனலில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அவர்களையெல்லாம் மாரிதாஸ் அவர்கள் செருப்பால் அடிக்காத குறையாக கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இவர்கள் பத்திரிகையாளர்கள் அல்ல, இவர்களுக்கு வேறு ஒரு பேரை சொல்லி கூப்பிடலாம். அந்த என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. கண்டிப்பாக தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கேவலமான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மாரிதாஸ் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களே ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, நமக்கே தெரியும். அதிமுக ஆட்சியில் இருந்த மீடியாக்கள் வேறு, திமுக ஆட்சியில் இருக்கிற மீடியாக்கள் வேறு. அதிமுக ஆட்சியில் சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அதை ஊதி பெருசாக்கி அதை ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த அளவுக்கு இந்த மீடியாக்களும் திமுகவும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து அதிமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்தாங்கங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ திமுக அரசில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் அது நடக்காத மாதிரி அதை ஒரு பெட்டி செய்தியாக கூட தமிழக மீடியாக்களில் போட மறுக்கிறாங்க. திமுகவிற்கு அந்தளவுக்கு விசுவாசமாக வேலை செய்கிறார்கள். சமூக வலைதளங்கள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய ஒரு அங்கமாக நம்ம தமிழக மீடியாக்களும் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக மாரிதாஸ் அவர்கள் சொன்ன கருத்தை எல்லாருமே எடுத்தாகணும். தமிழக மீடியாக்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் என்ன பேர் சூட்டுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.